சாட்சி. ஏன் அப்படின்னா, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த பிள்ளை கிடையாது. நான் ஒரு இஸ்லாம் சமுதாயத்திலேருந்து வந்த பொண்ணு. என்னுடைய பேர் ரெஜினா பேகம். நான் பரம்பரையான கிறிஸ்தவ பொண்ணு கிடையாது. நான் முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு இந்த நாளில் உங்கள் முன்னாடி நிற்க கர்த்தர் எனக்கு இந்த நாட்களில் கிருபை பாராட்டினார். நான் ஏசப்பாவை எப்படி பற்றி கொண்டேன், ஏசப்பா எனக்கு செய்த நன்மை என்னன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டு, என் வாழ்க்கையில் நன்மை செய்த ஆண்டவர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை தருவார்னு சொல்லி அதை நம்ம ஜெபித்து இந்த வேலையில நிறைவு செய்யலாம். பாருங்க, எப்படி இருக்கும்போது எங்க அம்மா வயிற்றுல நான் உருவாகும் போது எங்க அம்மாவுக்கு வீடு கிடையாது. எங்க குடும்பத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மா சரியா கவனிக்கிறது கிடையாது. சரியான வருமானம் எங்க அப்பா கிடையாது. எங்க அம்மாவை கேர் எடுத்து பாக்குறது கிடையாது. அப்போ எங்க அம்மா வயிற்றுல நான் உருவாகும் போது எங்க அம்மா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த ரைஸ் மில்ல போய் வேலை பார்த்தாங்க, வயக்காட்டுல வேலை பார்த்தாங்க, இட்லி செஞ்சு வித்து அந்த அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்க அம்மா என்னை நான் அம்மாவுடைய வயிற்றுல கருவாகும் போது எங்க அம்மா நினைச்சாங்க, நம்மளுக்கே வயிற்றுக்கு சாப்பாடு கிடையாது, ஒரு நேரம் சாப்பாடுக்கே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், இந்த பிள்ளையை பத்தி நம்ம என்ன செய்யன்னு சொல்லி அந்த கருவிலேயே எங்க அம்மா என்ன அபார்ட் பண்ணணும், என்ன கலைக்கணும்னு சொல்லி நிறைய மாத்திரை எடுத்துக்கிட்டாங்க. நிறைய ஊசிலாம் 100 ரூபாய், அப்பவே 83வது வருஷத்துல 100 ரூபாய்க்கு ஊசி போட்டாங்க. நிறைய என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதோ எல்லாமே சாப்பிட்டாங்க. ஆனாலும் வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தாயின் கருவில் உன்னை காப்பாற்றினேன், நாமே உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் என்ன ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக, அவருக்கு சாட்சியா இந்த இடத்துல நிற்கும்படியாக அந்த தாயின் கற்பத்துல கர்த்தர் என்னை காப்பாற்றினார். கர்த்தர் என்னை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இந்த வெளிப்பட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையால் என்னை தாங்கினார். என்னவோ எங்க அம்மா என்னெல்லாமோ பிரயாசப்பட்டாங்க, நான் அந்த பூமியில பறக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ அழிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை என்னை காப்பாற்றியது. எங்க அம்மாவால அதை முடியாம நான் வெளியே வந்தேன், அந்த பூமிக்கு வந்தேன். அப்போ எங்க அம்மா பீடி சுத்துவாங்க. எப்படியே ரொம்ப கஷ்டத்துலையும் பசிலையும் வறுமையிலையும் தான் எங்க வாழ்க்கை கடந்து போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்க அம்மா ஒரு பாட்டி வீட்டுல வாடகைக்கு இருந்தாங்க. அந்த பாட்டி ஒரு இந்து சமுதாயத்துல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்களுக்கு ஒரு 4-5 வீடு இருந்தது. அதை வாடகைக்கு விட்டு அந்த வருமானத்துல அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு வீட்டை ஒரு ஜப வீடா வச்சிருந்தாங்க. அந்த ஜப வீட்டுல ஒரு 10 பேர் சேர்ந்து கூடி ஜோம் பண்ணுவாங்க. அப்போ எங்க அம்மாவும் அந்த பாட்டி வீட்டுல தான் வாடகைக்கு இருந்தது. அப்ப தினமும் சாயங்காலம் அந்த ஜப வீட்டுல ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க பாட்டு பாடுறது, கை தட்டுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட போய் உட்காந்து அவங்க கூட சேர்ந்து கைத்தட்டி பாட்டு பாடி அது அப்படி இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்க அம்மாவும் சின்ன பிள்ளை தானே, அவ கொஞ்ச நேரம் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும், கொஞ்சம் நம்ம அதுக்குள்ள பீடிச்சு அவ வரதுக்குள்ள பீடி சுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அந்த சின்ன வயசுல என்னை கண்டுக்கிட்டு அப்படியே விட்டுட்டு, சரி கொஞ்ச நேரம் போய் அவ விளையாடிட்டு வருவா, அந்த சர்ச்சில் போய் உட்காந்துட்டு வருவான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 5 வயசுல எனக்கு ஒரு தேள் கடிச்சது. ஏன்னா எங்க அம்மா என்னை குளிக்க ஊற்றிட்டு உட்கார வச்சிருந்தாங்க. எங்க வீட்டுல பாய் கூட கிடையாது உட்காரதுக்கு. அப்போ போல ஒரு சாக்கு விரிச்சு என்னை உட்கார வச்சிருந்தாங்க. அந்த சாக்குல ஒரு தேள் இருந்தது. அந்த தேள் என்னை கொட்டினோடனே அந்த தேள் அடிச்சு அதுக்குள்ள இன்னொரு தேள். எல்லாரும் சொன்னாங்க, பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போ, இல்லாட்டி அந்த பிள்ளை நிறைய பிரச்சனை வரும், வேற ஏதாவது பண்ணிடக்கூடாது, ஹாஸ்பிட்டல் கொண்டு போ அப்படின்னோடனே அந்த 5 வயசுல என் வாயிலிருந்து வந்த வார்த்தை, என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டாம். அந்த வீட்டுல உள்ள பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து ஆலய வச்சு ஜோம் பண்ணி எனக்கு என்ன பூசட்டும், எனக்கு அது போதும், நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், எனக்கு என்ன பூசி ஜோம் பண்ணட்டும் சொல்லி அந்த 5 வயதுல என் வாயிலிருந்து கர்த்தர் அந்த வார்த்தையை தந்தார். உடனே எல்லாரும் திட்டுனாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாட்ட பிள்ளை ஏதாவது 1000 செத்து போயிருந்தோன்னு நான் போகவே மாட்டேனே. அந்த பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து அந்த ஆலயத்துல வச்சு என்ன ஜோம் பண்ணி எனக்கு போட்டாங்க. அந்த போட்டோன்னு நல்லா உடனே சரியாயிட்டு. எந்த அந்த தேள் கடிச்சதற்கான தடம் கூட எனக்கு இல்லை. அப்போ இருந்து நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், இந்த ஏசப்பா எனக்கு போதுன்னு சொல்லி என் மனசுல ஆழமாக துளிர் விட ஆரம்பித்தது. அப்படி தொடர்ந்து என் நாட்கள் போயிட்டே இருந்தது. நான் சர்ச்சில் போய் ப்ரே பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், கைத்தட்டி ஜோம் பண்ண, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்க அம்மா இதை பார்த்தோன்னே சரி, நான் பெரிய பிள்ளை ஆக எங்க அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு, இனிமே இவ்வளோ இங்க விடக்கூடாது
அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஒரு முஸ்லீம் தெரு பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு வாங்கி அங்கே கூட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டு போனோன்னா எனக்கு ஜோம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த பாட்டி வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே போய் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. ப்ரேயர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் எனக்கு ஜோம் பண்ணவும் தெரியாது. நான் 10th படிக்கும் போதெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் அப்படிதான். வீட்டில் தூங்கும்போது போர்வையை மூடி அதுக்குள்ளே இருந்து யாருக்கும் தெரியாமல் நான் ஜோம் பண்ணுவேன். தூங்குற மாதிரி நான் ஜோம் பண்ணுவேன். பைபிள் என் பாட புத்தகத்தில் ஒழிச்சு வச்சிருப்பேன். எங்கள் வீட்டில் மாடி வீட்டில் குடியிருந்தோம். எல்லாரும் கீழே இறங்கி போனோன்னே பைபிள் எடுத்து வேகமாக நான் வாசிப்பேன். அவங்க வரதுக்குள்ளே மூடி உள்ளே வச்சிடணும், இல்லாட்டி நான் வாசிக்கிறத பார்த்தா என்னை எல்லாரும் சத்தம் போடுவாங்க. இப்படி தூக்கி வச்சு நடு வீட்டில் உட்காந்து இதை வாசித்துட்டு இருக்கா, அதுதான் தரித்திரம், அப்படி இப்படின்னு கண்ட மணிக்கு என்ன திட்டுவாங்க. உடனே அழுதுகிட்டே உள்ள தூக்கி வச்சிருப்பேன், ஒழிச்சு வச்சிருப்பேன். எங்கள் எடுத்து எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு பைபிளை உள்ள ஒழிச்சு வச்சிருப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் இப்போ 10th படிக்கும்போது எங்கள் வீட்டில் நிறைய கஷ்டம். சாப்பாட்டுக்கு கூட வழி கிடையாது. ஸ்கூல் விட்டு மதியம் வரும்போது நான் நினச்சிட்டே வருவேன், வீட்டில் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியலையே, நம்ம சாப்பிட்டா தானே அடுத்து மதியம் ஸ்கூல் போகும்போது உட்காந்து பாடத்தை கவனிக்க முடியும், படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வீட்டுக்கு வருவேன். நான் நினச்ச மாதிரியே வீட்டில் சாப்பாடு இருக்காது. உடனே பக்கத்தில் தூர போடுற யாராவது என்னை பார்த்து இந்த பிள்ளை பாவம் சொல்லிட்டு முதல் நாள் சாப்பாடு முந்தின நாள் கஞ்சி தூர ஊற்றுற சாப்பாடை எடுத்து என்னை கூப்பிட்டு தருவாங்க. இந்த ரஜினா என்னை குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த சாப்பாடை கையில் வாங்கிட்டு சந்தோஷமா ஒரு வத்தலோ ஏதோ ஒன்று வச்சு நான் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போவேன். நைட்டு லேட்டாக 11 மணி ஆனாலும் எங்கள் அம்மா சோறு பண்ணி தராது, துட்டு இருக்காது. உடனே எங்கள் அம்மாட்ட எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் 10 மணி மேலே ஒவ்வொரு வீட்லையா போய் பீடி கொண்டு போய் பீடி வேணுமான்னு கதவை தட்டி, அதுக்கப்புறம் அவங்க யாராவது பீடி வாங்கினாங்கன்னா அதை வாங்கி 10 ரூபா வாங்கி சோறு பொங்கி அதுக்கப்புறம் ஒரு துவையல் அரைச்சி எனக்கு தரும். அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். நிறைய நேரம் நான் சாப்பிடாம தூங்கிடுவேன். எங்கள் அம்மா அதுக்கப்புறம் 11 மணி 12 மணிக்கு எனக்கு எழுப்பி சாப்பாடு ஊட்டும். நிறைய நேரம் கனவுல சாப்பிட்ட ஞாபகம் தான் எனக்கு இருக்குது. சாப்பிட்றதுக்கு கிடையாது. நானாவது சாப்பிடுவேன், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அதுவும் தானே கிடையாது. நிறைய நேரம் பக்கத்து வீட்டில் ஒரு தட்டு சாப்பாடு கடன் வாங்கி எனக்கு தரும். அப்புறம் எங்கள் அம்மா அடுத்த நாள் அந்த சாப்பாடை பொங்கி அந்த தட்டு சாப்பாடை அவங்களுக்கு கொடுக்கும். இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. உடுத்ததுக்கு எனக்கு சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது. வருஷத்துல எப்படா ரம்ஜான் வருதுன்னு பார்ப்பேன். அப்பதான் எனக்கு எங்க அம்மா கடன் வாங்கியாவது ஒரு துணி வாங்கி தருவாங்க. அதுக்காகவே ரம்ஜான் வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுவேன். ஆனாலும் பசி, பட்டினி, நிர்வாணம் எல்லாமே என் வாழ்க்கையில இருந்தது. ஆனாலும் என் இருதயத்துல ஏசப்பா இருந்தாங்க. என் இருதயத்துல இருந்து ஏசப்பாவை நான் எடுக்கவே இல்லை. வேதம் சொல்லுத காரியம் பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொன்னது போல அந்த காரியம் எல்லாம் என்ன மேற்கொள்ளல. இன்னும் இயேசுப்பா மேல நான் அன்புதான் வச்சேன்னு ஒழிஞ்சு இயேசுப்பா விட்டு நான் பின்வாங்கவே இல்லை. இயேசுப்பாவை இன்னும் நிறைய ரகசியமா நான் பற்றி கொண்டேன். நிறைய இயேசுப்பாட ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டே இருந்தது. இப்படி போகும்போது நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு நாள் நான் வீட்டில் உட்காந்துருந்தேன். எல்லாரும் எங்க அம்மாவை எப்போது நான் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டே இருப்பேன். அதனால எல்லாரும் எங்க அம்மாவை திட்டுவாங்க. எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை எதுக்குமே எந்த ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்துக்கிட மாட்டாங்க. எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சாங்க. இவ எது எடுத்தாலும் ஏசப்பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்னை சேர்த்துக்கிடவே மாட்டாங்க. ஆனாலும் எனக்கு அது கஷ்டமாவே தெரியல. யார் சேர்த்தானே, யார் நம்மளை நேசிச்சானே நேசிக்கலாட்டானே, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லி அதுலேயும் கூட எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு கஷ்டமாவே தெரியல. இப்படி இருக்கும்போது எங்க அம்மாவை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் எப்போதும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நீ இந்த பிள்ளை யாருக்கு பிறந்த பிள்ளை, எப்ப பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை எல்லாரும் திட்டுவாங்க. எங்க அம்மாவை கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து இருக்கும்போது எங்க அம்மா வேகமா வந்தது. ஒரு விளக்குமாறு வாரியில் எடுத்துட்டு வந்தது. விளக்குமாறு எடுத்துட்டு வந்து என்னை அடின்னு அடிச்சது. எதுக்கு எங்க அம்மா அடிக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. அடி விழுந்தோன்னே என் வாயிலேருந்து வந்த வார்த்தை ஏசப்பா அப்படின்னு சொல்லி கத்துனேன். என்னை அடி தாங்க முடியாம கத்துனோன்னே எங்க அம்மா சொல்லிச்சு, இதுக்கு தானே நான் உன்னை அடிக்கேன், ஏசப்பான்னு சொல்லாத, இதுக்கு தானே உன்னை அடிக்கேன்னு சொல்லி ஏசப்பான்னு சொல்லாதன்னு வாரியில வச்சு அடின்னு அடிச்சுட்டே இருந்தாங்க. 18 வயசு எனக்கு. பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா பசங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் என் சத்தம் கேட்டு ஓடி வந்துட்டாங்க. என்னன்னு பார்க்கும்போது அவங்க வந்த பிறகு எங்க அம்மா அடின்னு அடிச்சுட்டே இருந்தது. ஏசுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்ல நான் இன்னும் சொல்லுவேன். நான் அப்படிதான் சொல்லுவேன்.
அப்படிதான் சொல்லுவேன்னு சொல்லி ஒவ்வொரு அடி விழும்போதும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கத்திக்கிட்டே இருந்தேன். நிறைய அடிச்சுட்டு அந்த விளக்குமாறு பீர் வரைக்கும் அடிச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனாலும் எனக்கு ஒரு வீம்பு, இந்த அடிக்கு பயந்து நம்ம ஏசப்பாவை விட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாவை மறுதளிக்கவே இல்லை. அடுத்து ஒரு 6 மாசத்துல எங்கள் அம்மா சுகம் இல்லாமல் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு எனக்கு எங்கள் அம்மா இதுதான் எங்கள் உலகம், இதை தவிர எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா என்னை அடித்தாலும் எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்காக தான் எங்கள் அம்மா அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சில நேரம்லாம் பிச்சை எடுத்துக்கு கூட எனக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்படி எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வயிற்றுல கேன்சர் வந்தோடனே எங்கள் அம்மா படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. நான் 12th படிக்கும்போது நைட்டு ஃபுல்லாக எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து எங்கள் அம்மாவுக்கு கால் அமைக்கி விடுவேன், கை அமைக்கி விடுவேன். பகலில் ஸ்கூல் போய் அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். தினமும் பாஸ்டிங் வச்சு ஜோம் பண்ணேன். ஏசப்பா எங்கள் அம்மா மட்டும்தான் அந்த உலகத்தில் எனக்கு சொந்தம், எனக்கு யாருமே கிடையாது, நான் அனாதை ஏசப்பா, எங்கள் அம்மா உயிரை எனக்கு தந்துருங்க, எங்கள் அம்மா எனக்கு வேணும் ஏசப்பான்னு சொல்லி தினமும் ஏசப்பாட நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எங்கள் அம்மாட்ட போய் நான் சொன்னேன், ஏம்மா நீ ஏசப்பா பிள்ளையா மாறு, ஏசப்பா உனக்கு சுகம் தருவாங்க, எனக்கு நீ வேணுமா, என்னை விட்டு பெயராத, என்னை அனாதே ஆக்கிறாத, எனக்கு நீ வேணும்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போய் சொல்லும் போது எங்கள் அம்மா சொன்னது, முதல்ல உன் ஏசப்பாவை எனக்கு சுகம் தர சொல்லு, அதுக்கப்புறம் வேணா நான் மாறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா அப்படி ஆண்டவரை பரிச்சை பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. இப்படி போச்சு. எங்கள் அம்மாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. நான் மட்டும்தான் எங்கள் அம்மாவை எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனோம், என்ன செய்யணும் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தனியாக விடப்பட்டிருந்தேன். எனக்கு துணைக்கு சப்போர்ட்டு கூட யாருமே வந்ததே கிடையாது. இப்படி எங்கள் அம்மாவுக்கு எங்கே எந்த ஆஸ்பத்திரி கூட்டு போனோம், என்ன செய்யணும், எங்கே சேக் பண்ணணும் எதுவுமே தெரியல. எங்கள் அம்மாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாததுனால எங்கள் அம்மா என்னுடைய கடைசி எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மாவை வீட்டில் வச்சுட்டு நான் போய் பரீட்சை எழுத போனேன், எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு எல்லா சொந்தக்காரங்களும் வந்தாங்க. எல்லாரும் எங்கள் அம்மாவை தூக்கிட்டு போனாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் எங்கள் அம்மா தூக்கிட்டு இப்படி கூடி போனாங்க. போய் அடக்குமனை இப்படி போனாங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் இந்த சைடை பார்த்து போயிட்டாங்க. யாருமே வீட்டுக்குள்ளே இந்த பிள்ளை ஒத்தையில சொந்த வீடு கிடையாது, அடுத்த நேரம் உடுத்துற ட்ரெஸ் கிடையாது, அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு கையில் 10 பைசா கிடையாது. ஆனாலும் யாருக்குமே இறக்கம் இல்லை. யாருமே இந்த பிள்ளையை கூட்டு போவான்னு சொல்லி நினைக்கல. ஏன்னா இவங்களை கூட்டு போனால் அங்கே வீட்டில் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லி எல்லாரும் என்னை தனியாக அப்படியே விட்டுட்டு போனாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நேரம் சாப்பாடு கூட, ஒரு உருண்டை சாப்பாடு கூட யாருமே நம்மளுக்கு தரலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது. அன்னைக்கு நைட்டு எனக்கு இருட்டுனா ரொம்ப பயமாக இருக்கும். ஆனாலும் நைட்டு ஒரு 2 மணிக்கிட்ட நான் தெருவில் எழுந்திரிச்சு உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். ஏசப்பா எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு ஒரு 3 காரியம் நீங்கள் தரணும். என்னன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், உடுத்ததுக்கு ட்ரெஸ் வேணும், இருக்க ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். இந்த 3 எனக்கு வேணும் ஏசப்பா, இந்த 3 எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் ஏசப்பாட்ட ஜோம் பண்ணேன். ஏசப்பா அடுத்த நாள் அப்படியே ஜோம் பண்ணிட்டு நான் அன்னைக்கு தூங்கிட்டேன். அடுத்த நாள் அந்த பாட்டி, ஒரு இந்து பாட்டி, ரசிக்கப்பட்ட பாட்டுங்க, அந்த பாட்டி வாமா நான் உன்னை எங்கள் வீட்டுக்கு வாமா, நான் உன்னை பார்த்துக்கிட்டுதான் சொல்லி என்னை கூட்டு போனாங்க. ஆனால் அந்த பாட்டி கூட்டு போனது தான் சரியா, அந்த பாட்டிக்கு குழந்தை கிடையாது. ஒரு நிறைய சொத்து இருந்ததுனால அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இந்த பிள்ளைக்கு சொத்தை எழுதி வச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த இடத்துல இருக்க விடலை. அந்த சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்க விடலை, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. என்னுடைய கற்பை காப்பாத்துறதுக்கு நான் என் வாலிப வயசுல அங்கே இங்கேயும் ஓடி திரிஞ்சேன், ஓடி அலைஞ்சேன். இங்கே போனால் பாதுகாப்பு இருக்குமா, அங்கே போனால் பாதுகாப்பு இருக்குமான்னு சொல்லி. ஆனால் என்னை என் கூட என்னுடைய ரத்த சொந்தமான யாருமே நம்ம வீட்டுக்கு கூட்டு போல. நான் நடுத்தருவில் நிற்கப்பட்டேன். அப்போ நான் ஏசப்பாட ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு பாதுகாப்பு வேணும் ஏசப்பா, எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கு, சமாதானம் இல்லைன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஏசப்பா சொன்ன காரியம், மகா சபையில உண்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உண்மை புகழுவேன் என்ற வார்த்தை வந்தது. உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, ஏசப்பா அவருடைய ஊழியத்தை ஒரு வேலை செய்ய சொல்றாரோ என்னன்னு சொல்லி எனக்கு
தெரியலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என் கூட 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பொண்ணு எப்போதும் மிஷினரியை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாள். மிஷினரியாக போனால் நல்லாயிருக்கும், மிஷினரியாக போனால் எஸ்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிகிட்டே இருந்தா. எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. உடனே அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ நான் மிஷினரியாக அவங்க அப்பாட்ட பேசினேன், என்னை மிஷினரியாக அனுப்பி விடுங்க, நான் ஏசுப்பாக்காக ஊழியம் செய்யணும், நான் ஏசுப்பா பிள்ளையா என்னை மாற்றிடுங்க, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன்னு சொன்னோன்னே அந்த அண்ணன் வந்து பயந்தாங்க. நீ வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு, உனக்கு ஞானஸ்தானம்லாம் கொடுக்க முடியாது, உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் சத்தம் போடுவாங்கம்மா, சண்டை போட வருவாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்ன நீங்கள் மிஷினரியாக அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன். உடனே அந்த அண்ணன் எனக்கு ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் எனக்கு ஞானஸ்தானம் வாங்கி தந்து என்னை இந்திய மிஷினரி சங்கத்தில் மிஷினரியாக சேர்த்து விட்டாங்க. தைரியமாக நானும் யார்கிட்டையுமே வீட்டில் சொல்லலை, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன், யார்கிட்டையுமே சொல்லலை. நான் கிளம்பி போனேன். ஒரு வருஷம் நாசரேத்தில் மிஷினரி பயிற்சியும், 7 வருஷம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள சுக்மா பணித்தளத்தில் மிஷினரியாக பணி செய்ய ஏசப்பா உதவி செஞ்சாங்க. நான் கேட்டது போல நான் ஏசப்பா பிள்ளையா என்னைக்கு மாறினோ அது வரைக்கும் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது. ஆனால் ஞானஸ்தானம் வாங்கி என்னைக்கு ஆண்டவர் பிள்ளையா மாறினோ அதனால இருந்து இந்த நாள் வரை ஏசப்பா எனக்கு சாப்பாட்டுக்கு குறை வைக்கல. ஏசப்பா என்னை நல்லா சாப்பிட வைக்காங்க. அடுத்தது நான் எனக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்காது, ட்ரெஸ்ஸே இல்லை. ஆனால் ஏசப்பா இந்த நாட்களில் அவர் பிள்ளைய என்னைக்கு மாறினோ அன்னையிலேருந்து ட்ரெஸ்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா எந்த குறையும் இல்லாமல் என்னை நடத்தி வராரு. இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கேட்டேன். அதே போல ஏசப்பா தமிழ்நாட்டில் இருந்தால் கூட எனக்கு சரியான பாதுகாப்பு இருக்காதா தெரியாது. ஆனால் நான் மிஷினரியா போன பிறகு அந்த இடத்துல ஏசப்பா எனக்கு நல்ல பாதுகாப்பு தந்தாங்க. ஏசப்பா என்னை அந்த இடத்துல வாழ வச்சாங்க. நான் என் மேரேஜுக்காக நான் ஜோம் பண்ணேன். அதுக்கடுத்து 2 வருஷத்துல எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டு, அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, அனாதையா நான் இருந்தேன். அப்போ ஏசப்பா எனக்கு திருமணம் ஒன்று நடத்தி வச்சா, நீங்க நடத்தித்தாங்க, ஆனால் என் உயிர் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் நான் ஏசப்பாட பொருத்தனை பண்ணினேன். அதே போல என்னை ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மணவாளனை கர்த்தர் தந்தார். இந்த எதுவுமே போடலை, இந்த எதுவுமே கிடையவும் செய்யாது. அவங்களே வந்து என்னை கஷ்டப்பட்ட பிள்ளையை திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அவங்களே வந்து திருமணம் முடிச்சு இன்னை வரைக்கும் நாங்கள் குடும்பமாக ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இப்போ வரைக்கும் என் வீட்டில் யாருமே ஏசுபாவை ஏற்றுக்கொள்ளலை. இன்ன வரைக்கும் என்னை சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க, திட்டிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் நான் அவங்களுக்காக நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, நான் ஏசுப்பாட்ட கேட்டேன், ஏசுப்பா நான் உங்க பிள்ளையா மாறி இருக்கேன், என்னை விட்டுறாதீங்க, கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஏசுப்பாட்ட நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்தேன். ஒருவேளை நான் ஏசப்பா பிள்ளையா இல்லாட்ட கூட என்னை அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. என் குடும்பத்துல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால நான் புறக்கணிக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், ஒதுக்கப்பட்டேன், நான் அவமானப்படுத்தப்பட்டேன். ஆனாலும் கர்த்தரை நான் உறுதியாய் பற்றி பிடித்ததுனால ஏசப்பா இந்த நிமிஷம் வரை ஏசப்பா என்னை கைவிடலை. ஆண்டவர் என்னை நடத்தி வருகிறார். எனக்காக, எங்க ஊழியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு புறஜாதியிலிருந்து வந்த எனக்கே கர்த்தர் இம்மட்டுமாய் சமாதானத்தை தந்து நடத்த முடியுமானால், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நீங்க ஏசப்பா உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அவர் மேல நம்பிக்கை வைத்து அவற்றை நீங்க கேட்கும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய ஆண்டவர் போதுமானவர். நம்ம அப்படியே நம்ம ஜெபித்து இந்த வேலையை நிறைவு செய்யலாம். அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் தந்த நல்ல வேலை